மிக துல்லியமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஆன்மீகம் டிப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசியில் பிறந்த நீங்க யார்? எப்படிப்பட்டவங்க? உங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலை கிரக மாற்றத்தை பொறுத்து எப்போ என்ன நடக்கும்? நீங்கள் எப்படி இருக்க போறீங்க? என்ன செய்யணும், செய்யக்கூடாது, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும் அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். கும்பம் ராசி மற்ற ராசிக்காரர்களை விட மிக பெருமளவில் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது உங்களுடைய கும்பம் ராசி அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி கும்பம் ராசிக்காரர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் என்பதையும் மறுத்துவிட முடியாது. யாருக்கு தீங்கு நடந்தாலும் அங்கே கும்பம் ராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு அநீதி நடக்குது அப்படின்னா அது கும்பம் ராசிக்காரர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது என்று தான் சொல்ல வேண்டும். மற்றவங்களை விட ஒரு படி மேலே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அதையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எதை நினைக்கிறீங்களோ அதை செய்வீங்க. மனதில் ஒன்று வைத்து கொண்டு வெளியில் ஒன்று பேசுபவர்கள் கும்பராசிக்காரர்கள் கிடையாது. கும்பம் ராசியினுடைய அந்த சின்னம் பார்த்தீங்கன்னா குடம் போன்ற அமைப்பில் இருக்கும். குடத்தை திறந்து பார்த்தா உள்ள என்ன இருக்குது அப்படின்றது தெரியும். திறந்து பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது அப்படின்றத மற்றவர்கள் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு 10-15 நிமிடம் பேசின பிறகு தான் உங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது அப்படின்றதையே மற்றவங்களால் கண்டுபிடிக்க முடியும். உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய திறமை வெளிப்படுத்த முடியும். இருந்தாலும் அதன் பிறகு உங்களை அசைக்க யாராலும் முடியாது. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து உயரும். 5ஆம் இடத்துக்கு உரிய புதன் பகவான் தான் உங்களுடைய 8ஆம் இடமான, அதாவது 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாகவே வருவதால் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைக்கும் நிச்சயம் நீண்ட ஆயுள் உண்டு அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. ஜீவஸ்தானமாகிய 10வது இடம் உங்களுக்கு அற்புத இடம். அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான். இதனால் ஜோதிடம், மாந்திரீகம் போன்றவற்றிலையும் ஈடுபாடு காட்டுவீங்க. கெமிக்கல், மருந்து பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் உங்களை தேடி வரும். 11வது இடம் லாபஸ்தானம். கோதண்ட குரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த இடத்தினுடைய அதிபதி என்பதால் அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக இருந்து தொழில் செய்ய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரும் அளவில் முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணமும் வந்து சேரும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு இருக்கின்றது. அதே மாதிரி அந்த வகையில் அதிக லாபத்தை பெறக்கூடிய நிலையும் இருக்கின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது. கும்பம் ராசிக்காரர்கள் திறமையானவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள், மனம் விரும்பியபடி வாழ நினைப்பவர்கள், தாங்கள் விரும்பியதை அடைய நினைப்பவர்கள், கடுமையான சொல் பேசுபவர்களாகவும் சில நேரங்களில் இருப்பீங்க. தைரியசாலிகள் என்று தான் உங்களை சொல்ல வேண்டும். புத்தி கூர்மையும் ஆராய்ச்சி செய்து புதியதை கண்டுபிடிப்பதிலையும் ஈடுபாடு அதிகம் இருக்கும். கோபம் இருக்கும், குணமும் அதிகமாக இருக்கும்.
மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசி மிகச் சிறப்பான ராசி என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம், மற்றவங்களை விட நீங்கள் மிகச்சிறந்த இரக்க குணமுள்ளவர்கள். மற்றவர்களை விட மற்றவங்களுக்காக உதவி செய்வதில் அலாதி பிரியர்கள். அது மட்டுமல்லாமல் ஒருபோதும் சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. அதனால் உங்களுடைய உழைப்பை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவாங்க. உழைத்து முன்னேறிய உங்களை பார்த்து மற்றவர்கள் வயிறு எறிவார்கள். அப்படியாப்பட்ட சம்பவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும். மற்ற ராசிக்காரர்களே பொறாமைப்படக்கூடிய ராசி உங்களுடைய ராசி என்பதனால் மற்ற ராசிக்காரர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அழகும் தெய்வ பக்தியும் மிகுந்தவர்கள், ஞாபக சக்தி அதிகமாகவே இருக்கும், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், தாராள மனப்பான்மை கொண்டவர்கள், தர்ம நியாயத்தை கடைபிடிப்பீங்க. அதே நேரம் கோபம், பாசம், சுயநலம் இதெல்லாம் உங்ககிட்ட இயல்பிலேயே இருக்கும். உங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி அதிபதி உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவி புரிவார். யார் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன என்று நினைப்பவர்கள் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் கிடையாது. எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும்போது வாழ்க்கையில் இன்னும் பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிகழ்ந்தேறும். அப்படிப்பட்ட ஆலயம் எங்கே இருக்கின்றது என்றால் கும்பகோணத்தில் இருக்கின்றது. கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயம்தான் அந்த ஆலயம். சரி, கும்பம் ராசிக்காரர்கள் இங்கு சென்று என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய 3 மற்றும் 4ஆம் பாதமும், சதயம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும், போரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 பாதங்களும் உங்களுடைய கும்பராசியில் வரும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் கும்பம் ராசிக்காரர்கள். வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்று பார்க்கும்போது அற்புத வாழ்க்கை கும்பராசிக்காரர்களுக்கு அமையும். 100ல் 95% பேர் சிறப்பான திருமண வாழ்க்கையை நடத்த முடியும். 1-2 பேர் மட்டும்தான் மனைவியால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை அப்படின்ற ஒரு நிலையை சந்திப்பீர்கள். இருந்தாலும் காலப்போக்கில் அது சரியாகிவிடும். அவங்களுடைய வழியிலேயே விட்டு பிடிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏற்கனவே சொன்னது போல் பிள்ளைகளால் உங்களால் மிக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க முடியும். குடும்ப உறவுகள் நிச்சயம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சில நேரங்களில் சகோதரிகளால் பிரச்சனை ஏற்படும். அதை தவிர்க்க முடியாது. கூட பிறந்தவங்களே நம்மளை புரிந்து கொள்ளலையே அப்படின்ற மிக பெரும் ஒரு ஆதங்கம், மிக பெரும் கோபம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அந்த மாதிரியான நேரங்கள்லையும் அமைதியாக அதை கடந்து வருவது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அதன் பிறகு நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து முன்னேற்றத்தை காண, உங்களுடைய முன்னேற்றமும் குடும்பத்தினுடைய முன்னேற்றமும் அதன் மூலமாக சிறப்பாக இருக்கும். நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலை குடும்பத்தில் நிச்சயம் உருவாகும் என்பதையும் மறுத்துவிட முடியாது. ஒட்டு மொத்தமாகவே குடும்ப ரீதியாக, திருமண ரீதியாக கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக கொடிகட்டி பறக்க முடியும். அதே மாதிரி தொழில் ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அனுபவமே இல்லாமல் தொழில் தொடங்கி நஷ்டப்பட்டவர்கள் கூட அதன் பிறகு சுதாரித்து கொண்டு மிக பெரும் அளவிலான வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். அப்படின்றதுனால துவண்டு விடாமல் சொந்த தொழில் செய்யுங்க. ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் தான் ஒத்து வரும். மற்றவங்க கிட்ட கைகட்டி வேலை பார்ப்பது அப்படின்றது ஒருபோதும் உங்களுக்கு பிடிக்காது. ஒரு சில காலங்கள் மற்றவங்க கிட்ட வேலை செய்தாலும் அதை விட்டுவிட்டு சொந்தமாக தொழில் தொடங்கி பெரும் அளவிலான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய லாபத்தையும் கொடுக்கும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். கூட்டு தொழில் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கின்றது. அப்படின்றதுனால கூட்டு தொழிலை விட்டுவிட்டு தனியாக தொழில் செய்வதே உங்களுக்கு சிறந்தது. அதே மாதிரி
கூட்டு தொழிலில் பிரச்சனை நிச்சயம் வரும் அப்படின்றதுனால வீண் விதண்டாவாதங்களோ அல்லது வீண் பேச்சுகளோ அந்த நேரத்தில் தவிர்த்து விட்டு, சரி நீ உன் வழியை பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு அமைதியாக கடந்து வருவதே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஒட்டு மொத்தமாகவே தொழில் ரீதியாக பெரும் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கின்றது, பெரும் லாபம் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பண வரவு. எப்போவுமே கும்பராசிக்காரர்கள்கிட்ட பணம் அப்படின்றது பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு செலவுக்கு பணம் இருக்கும், வரும் போவோம் இப்படி தான் இருக்குமே தவிர பணம் அப்படின்றது கையில் பெருசாக நிற்காது. சேமிப்பு அப்படின்றதும் கும்பராசிக்காரர்கள்கிட்ட இருக்காது. பணத்தை வரும்போதே சேமித்து வைத்து கொள்வது கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பானது. இல்லையென்றால் பண பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளவும் நேரிடும். குரு பகவானும் சனி பகவானும் கும்பராசிக்காரர்களுக்கு எப்பவும் பக்கபலமாக இருப்பார்கள். சிறு சிறு வாய்ப்புகளை கண்முன்னே காண்பிப்பார்கள். சிறு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரும் அளவிலான முன்னேற்றம், மிக பெரும் அளவிலான செல்வத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் மீது பெருசாக விருப்பம் இல்லைனாலும் ஆடை ஆபரணங்களை வாங்கி வைக்கக்கூடிய பழக்கம் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதையும் மறுத்துவிட முடியாது. தனக்கென தனி விதிகளை வகுத்து அதற்கு ஏற்ப வாழ்பவர்கள் நீங்கள். சம்பிரதாயங்களையும் மதிப்பீங்க. மற்ற சமூகத்தவரையும் சகோதர சகோதரிகள் போன்று பார்ப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் என்பதையும் மறுத்துவிட முடியாது. ஏழைகள் ஆதரவற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுவீங்க. மற்ற மதத்தினருடன் கூட நீங்கள் அன்பாக பழகுவீங்க. அதே மாதிரி நவீன உலகத்திற்கு ஏற்றார் போல உங்களை மாற்றிக்கொள்வீங்க. மற்றவங்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள், தேவைக்கு ஏற்ப தனது புத்தி கூர்மையை பயன்படுத்தக்கூடியவர்கள், எளியவர்களுக்கு எளியோராய் பழகுபவர்கள், ஒற்றுமைக்காக எப்பவும் பாடுபடுவீங்க. ஒவ்வொரு குடிமகனும் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்றதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர்கள் கும்பராசிக்காரர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய கைகள் நீண்டு அழகாகவும் மென்மையாகவும் இருக்கும். முட்டை வடிவிலான முக தோற்றம் கொண்டவர்கள். கழுத்து, முதுகு, முகம், தலை இதில் ஏதோ ஒரு பகுதியில் நிச்சயம் மச்சம் இருக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். தங்களுடைய வீட்டு செலவை கூட புத்திசாலித்தனமாக குறைத்து விடுபவர்கள் கும்பராசிக்காரர்கள். உங்களுக்கு நண்பர்களை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. எப்போதும் பண நடமாட்டம் ஓரளவுக்கு இருந்து கொண்டே இருக்கும். 26 வயதில் இருந்தே யோகம் ஆரம்பிக்கப் போகின்றது. நிச்சயம் ஆரம்பித்துவிடும். 28, 41, 47, 51, 64 இந்த வயதுக்குள்ளார சிறப்பான லாபம், அதிக லாபம், மிகச்சிறந்த யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். சொத்து சேர்க்கை நிச்சயம் உண்டு அப்படின்றத மறுத்துவிடவே முடியாது. பொறியாளராகவோ, விஞ்ஞானத்துறையிலேயோ, கல்வித்துறையிலேயோ, வாகனம் தொடர்பான பணிகளிலேயோ கும்பராசிக்காரர்கள் ஈடுபடுவது சிறப்பாக இருக்கும். அரசு வேலைக்கு நிச்சயம் நீங்கள் முயற்சி செய்யலாம், அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். காதல் உங்களுக்கு கைகூடி வரும். காதல் ரீதியாக நீங்கள் சிறப்பான பலன்களை பெறுவீங்க. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தக்க நேரத்தில் உதவி புரிவாங்க. ஆகையால் கஷ்டப்படாதீங்க. இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தனக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு தான் எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரி தான் தன்னுடைய துணையையும் நடக்க வைப்பீங்க. பழகுவதற்கு இனிமையான வாழ்க்கை துணை நிச்சயம் அமையும். மன தைரியம் மிக்கவராகவும் அதே மாதிரி தன்னுடைய துணையை மகிழ்ச்சியாக வைத்திருப்பவராகவும் இருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள். பெருசாக உடல்நல பாதிப்பு அப்படின்ட்டு உங்களை எதுவும் அண்டாது. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டா குடும்ப சூழல், நேரம் அப்படின்ட்டு எதையும் பொருட்படுத்த மாட்டீங்க. அதாவது மற்றவங்களுக்கு காசு கொடுக்கணும், ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்ககிட்ட கிடையாது.
மற்றவங்க கஷ்டம் அப்படின்ட்டு வந்துட்டா எதையும் பார்க்காமல் உதவி செய்பவர்கள் நீங்கள்தான். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நிச்சயம் பெண் குழந்தையாக இருக்கும். அதன் பிறகு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த பெண் குழந்தையால் பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்புமாக உங்களால் வாழ முடியும். அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 4, 8 இதுதான் அதிர்ஷ்ட எண்கள். 4இன் கூட்டு எண்களான 4, 13, 22, 31, 40, 58, 67 மற்றும் 8இன் கூட்டு எண்களான 8, 17, 26, 35, 44, 53, 62, 71, 80 இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள். மற்றபடி பார்க்கும்போது 1, 2, 9 இது மட்டும் உங்களுக்கு அசுப எண்கள். எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த எண்களை பயன்படுத்தாதீங்க அப்படின்றதையும் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய பலவீனம் என்று பார்க்கும்போது பேராசை தான் பலவீனமாக இருக்கின்றது. பேராசையை விட்டுவிட்டாலே கும்பராசிக்காரர்கள் பெரும் அளவிலான முன்னேற்றத்தை நிச்சயம் பார்க்க முடியும். சரி, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோயிலுக்கு கும்பராசிக்காரர்கள் சென்றால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளார இருந்த கஷ்டங்கள் நீங்கி மனதில் ஒரு தெம்பு பிறப்பதோடு மட்டும் இல்லாமல் நிச்சயமாக உங்களால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியே அதன் பிறகு நடக்காது. அமுத கும்பம் ஈசனுடைய திருவிளையாடலால் மகாமக குலத்தில் அமுதமாக கொட்டியது இங்கே தான். அதாவது கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயத்தில் தான். ஈசன் அந்த திருத்தல திருமண்ணில் தன்னுடைய அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்தார். அந்த ஆதி லிங்கத்தினுள் பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்தார். கும்பம் கும்பேஸ்வரர் ஆனது. பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு திருநாமங்களோடும் பல யுகாந்திரங்களுக்கு முன்பு தோன்றிய கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயம் இன்றைக்கும் பேரருள் புரிகிறார். கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்பம் ராசியில் பிறந்த அனைவரும் தாம் யார், எப்படிப்பட்டவங்க, என்ன நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு மிகச் சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.